மெசேஜை கன்வே பண்ணியிருக்காங்க. மஸ்ட் வாட்ச் மூவி, எஸ்பெஷலி ஃபார் கப்புள்ஸ். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பார்க்கலாம். மஸ்ட் வாட்ச் மூவி. அவர் ரொம்ப கிளாஸாக பண்ணியிருந்தார். விஜய் சேதுபதி சார் சொல்லவே தேவையில்ல, வேறு லெவலில். நித்யா மேனன் மேமும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப எங்கேயுமே லேகே கிடையாது. இன்டர்வல், பிளாக் பஸ்டர், எண்டிங், ஹாப்பி எண்டிங். அண்ட் இது வந்து ஒரு நல்ல கன்வேயான தாட்ஃபுல் மெசேஜ் ஃபார் யங்ஸ்டர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் இன் இந்தியா. கண்டிப்பாக மாமனார் மாமியார் அப்பா அம்மா எல்லோரும் சேர்ந்து, ஃபாதர் இல்லா மதர்லாம் எல்லோரும் வரணும். மாமன் மச்சான்கள்லாம் வந்தாங்கன்னா நல்ல ஒரு மூவியாக எடுத்துக்கலாம். இது ஒரு குட் தாட் மெசேஜ். எக்ஸாக்ட்லி இன்றைக்கி என்ன சினாரியோ நடக்குதோ அதை மட்டும்தான் எடுத்திருக்காங்க. தப்பாக எதுவும் எடுக்கல. குழந்தைகள் கண்டிப்பாக பார்க்கலாம். அந்தளவுக்கு மெச்சூரிட்டியான கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. யா, தேங்க்யூ ஸோ மச். படம் பிரமாதமாக இருக்குண்ணே. ஃபேமிலியோடு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. கொடுத்த காசுக்கு அதோட இல்லை கண்டிப்பாக ஒய்ஃபும் அம்மாவும் வந்து பார்க்கணும். பார்த்தா ஒரு 2 பேர் ஒன்றா வந்து பார்க்கணும். பார்த்தா தான் தெரியும் நம்ம போடுற பாடு. சூப்பராக இருக்குது படம். காமெடி தான் சார், கடைசி வரைக்கும் காமெடி. அது நல்லா இருக்குது. சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்குண்ணே. நல்லா இருந்துச்சுண்ணா. சூப்பராக இருக்குது. ஃபேமிலி படம் தான். சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. பார்க்கலாம் கண்டிப்பாக. நித்யா மேனன் படம் சூப்பராக இருக்குது. பயங்கரமாக இருக்குது. ஆமாம், ஃபேமிலி தான். ஆனால் கல்யாணம் பண்ணி வர்றவங்க அடுத்து பிரிஞ்சுருவாங்க நினைக்கிறேன். இந்த படத்தை பார்த்துட்டு பிரிஞ்சு மறுபடியும் சேர்ந்துருவாங்க. யார்? கோழி பாபா. அவர் எப்பயும் போல அதுதான், அந்த ஹியூமராக அப்பப்போ இடையில அந்த மாதிரி பண்ணுறது. ஆமாம், கவுண்ட்ரு. அதுக்கப்புறம் வாய்ஸ் இங்கே தான் அதிகம். வாய்ஸ் ஓவர் தான் அதிகம். நார்மலாக இருப்பார், வாய்ஸ் ஓவரில் அதிகமாக டெவலப் பண்ணியிருக்காரு. வடிவில் மாதிரி அடுத்து வராப்பில். அதுதான் அழுக வைக்கிறது, சிரிக்க வைக்கிறது, சந்தோஷமாக இருக்க வைக்கிறது. அந்த பாட்டு தான் வேறு லெவலு. பொட்டல முட்டாய பாட்டு. இல்லை திடீர்னு அங்கங்கே ஜம்ப் ஆகும். ஆனால் புரிஞ்சிடும், கடைசியில் புரியும். அங்கங்கே ஜம்ப் ஆகும், அப்புறம் கடைசியில் புரிஞ்சிடும். நல்லா இருக்கு படம். படம் சூப்பராக இருக்குண்ணே. பாண்டியராஜ் இயக்கத்தில் விஜய் சேதுபதி டிஃப்ரெண்டான படம். ரொம்ப காமெடியாக இருக்குது, அழகாகவும் இருக்குது. நல்லா ஃபேமிலி சென்டிமெண்ட்டு. சூப்பராக இருக்குது. ஆமாம், எந்த படம் கொடுத்ததுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. படம் விஜய் சேதுபதி படம் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஆமாம், பாண்டியராஜ் சூப்பர் டேரக்டர். அது எப்போதுமே விஜய் சேதுபதி சொல்ல வேணும், யதார்த்தமே அவர் எப்போதுமே. ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் வித்தியாசமான படம் முழுக்க ஒரு ஸ்பீச் தான். அவருடைய சென்டிமெண்ட் சூப்பராக இருக்குது. டைவர்ஸ் ஆகிறவங்களுக்கு மெயினாக வந்து ஒரு குடும்பத்தில் வந்து டைவர்ஸ் ஆகிறாங்கல்ல, கணவன் மனம் எப்படி இருக்குன்னு. டைவர்ஸ் ஆனாலும் பேப்பருக்கு வேல்யூ இல்லை, மனசுக்கு தான் வேல்யூ அப்படின்ட்டு சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஸோ படம் நல்லாயிருக்கு. ஒரு சந்தோஷ் நாயன் சூப்பராக மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு. பாட்டு 2 பேர் நல்லாயிருக்கு. பாட்டு நல்லாயிருக்கு. ஃபைட்டு ரொம்ப நல்லா. படம் வந்து ஒர்த்து. படம் ஸ்லோவெலாம் இல்லை, படம் நல்லா காமெடியாக இருக்குது. யோகி பாபு காரந்தலேருந்து நல்லா காமெடி பண்ணியிருக்காப்புல. விஜய் சேதுபதி சூப்பராக. நித்யா மேனன் வந்து பாண்டியராஜன்மாவே கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காரு. வேறு ஹீரோ வந்து பண்ண முடியாது. கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியோடு போகணும், சின்ன எல்லாமே போகலாம். இயக்குனர் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காரு. பாண்டியராஜ், நித்யா மேனன் இதை தவிர்த்து வேறு யாருமே நடிக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. சூப்பராக இருக்குது படம். சரி, படம் சூப்பராக இருக்குண்ணே. ஃபேமிலியாக பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம். படம் என்ஜாய்மெண்ட் தான் இருக்குது.